ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் சுவையான கருவாட்டு பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிளாக சீக்கிரமாக பண்ணிடலாம். இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கருவாடை 10 மினிட்ஸ் முன்னாடியே இந்த மாதிரி தண்ணியில் ஊற விட்டுருங்க. நீங்கள் உங்களுக்கு விருப்பமான கருவாடை எடுத்துக்கலாம். ஊறினதுக்கு அப்புறமா இதை இந்த மாதிரி சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறமா 250 கிராம் சின்ன வெங்காயத்தை நான் சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 10 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை இலை, காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. இப்போ நாம் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. கருவாட்டு பொரியலுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க, அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் சூடான உடனே இதில் 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு வெடித்த உடனே இதில் நாம் வச்சுருக்கிற கருவேப்பிலை இலையும் பச்சை மிளகாயையும் சேர்த்துக்கோங்க. லைட்டாக வதங்கின உடனே இதில் நாம் வச்சுருக்கிற அந்த 10 பல் பூண்டை சேர்த்துக்கலாம். பூண்டை ஒரு நிமிஷம் நல்லா வதக்குங்க. பூண்டு லைட்டாக வதங்கின உடனே இதில் நாம் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கருவாட்டுக்கு எப்போவுமே சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க, அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு மறுபடியும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வேக விடுங்க. பாருங்கள், வெங்காயம் லைட்டாக வதங்கியிருக்கு. இப்போ நாம் இதோட கருவாடு துண்டை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தோட கருவாடை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை மூடி வச்சு 4லேருந்து 5 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. அப்பப்போ திறந்து கிளறி விட்டுக்கோங்க, அப்புறம் வெங்காயம் அடி பிடிச்சிடும். 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா பாருங்கள், வெங்காயம் நல்லா வெந்திருக்கு. கருவாடு அருமையாக ரெடி ஆயிருச்சு. சுவையான கருவாட்டு பொரியல் தயாராகிருச்சு. இதை நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். சாதத்தோடு சேர்த்து சாப்பிடுங்க, அருமையாக இருக்கும். உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.